தீயோர் தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு என்னுடைய நெறிமுறைகளையும் என்னுடைய சட்டங்களையும் பின்பற்றினால் அவர்கள் வாழ்வார்கள். அதை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய தீய வழிகளிலேயே பயணம் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அழிந்து விடுவார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் எடுத்து கூறுகின்றார். அதே நேரத்தில் தீயவர்கள் அழிந்து போவது என்னுடைய விருப்பம் அல்ல என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். நல்லவர்களாக நேர்மையானவர்களாக இருக்கின்றவர்கள் அந்த கடவுளுடைய நெறியை விட்டுவிட்டு அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது அவர்கள் செய்கின்ற பாவத்தை முன்னிட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும், அதே நேரத்தில் தீயவர்கள் தங்களுடைய தீய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் அறநெறியை கடவுளுடைய முறைமைகளின்படி வாழ ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நடந்து கொண்ட நீதி நெறியினுடைய வாழ்க்கையை முன்னிட்டு அவர்கள் வாழ்வார் என்றும் கடவுள் சொல்லுகின்றார். காரணம், யார் ஒருவர் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவர் இறைவனுடைய பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் அன்பையும் உணர்ந்திருக்கின்றார். இறைவனுடைய அன்பிலும் ஆசிர்வாதத்திலும் பாதுகாப்பிலும் இருக்கின்ற ஒருவர் அந்த அன்பையும் பாதுகாப்பையும் கொடுத்த கடவுளை மறந்து அவருக்கு எதிராக குற்றம் செய்கின்ற பொழுது அவர் தண்டனை பெற்றுக் கொள்ளுகின்றார். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், தாவீது அரசர் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய பெற்றிருந்தார். சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றியை பெற்றுக்கொண்டே இருந்தார். கடவுளிடமிருந்து பாதுகாப்பை பெற்றிருந்தார். சாலமோன் சவுல் அரசிடத்திலிருந்து அவரை பாதுகாத்திருக்கின்றார். ஆனால் கடைசியிலே அவர் பாவம் செய்த பொழுது இறைவன் அவரை தண்டிக்கின்றார். காரணம், இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தும் கூட கடவுளுடைய வழிகளை விட்டுவிட்டு தீய வழிகளிலே செல்லுகின்ற பொழுது தண்டனை பெறுகின்றார். சாலமோன் அரசரும் அப்படிதான். சாலமோன் அரசருக்கும் இறைவன் ஏராளமான செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றார். எல்லா போரிலும் வெற்றியை தருகின்றார், ஞானத்தை கொடுக்கின்றார். அவரும் இறைவனுடைய அன்பையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவித்த பிறகு அந்த கடவுளை விட்டு அவர் விலகி செல்லுகின்ற பொழுது தண்டனை பெற்றுக் கொள்ளுகின்றார். அதே நேரத்திலே மற்றொரு புறத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் மீண்டும் இறைவனிடத்திலே திரும்பி வருகின்ற பொழுது தாவீது அரசரையும் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகின்றார், சாலமோன் அரசரையும் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதே நேரத்திலே நாம் நிறைய புனிதர்களுடைய வாழ்வையும் பார்த்திருக்கின்றோம். புனித அகுஸ்தினார் பாவ வழிகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவனுடைய அன்பை அவர் சுவைத்து கூட பார்க்கவில்லை. இவ்வாறு பாவ வழிகளிலேயே அவர் புறவினத்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் ஒரு நேரத்திலே ஒரு காலகட்டத்திலே கடவுளை உண்மையான ஆண்டவர் என ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பையும் அவருடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய பாவ வழிகளுக்கு செல்லாமல் அந்த இறைவனுடைய பாதுகாப்பிலும் ஆசீர்வாதத்திலும் வாழ ஆரம்பிக்கின்றார். புனிதராக மாறுகின்றார் புனித அகஸ்தினார். புனித பிரான்சிஸ் சவேரியாரும் உலக நாட்டங்களின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் உலகத்தில் உள்ள செல்வங்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் பிறகு புனித இஞ்ஞாசியாரால் மனமாற்றப்படுகின்றார். உலகம் முழுவதையும் நீ உனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை நீ இழப்பாயெனில், உன் வாழ்வை நீ இழப்பாயெனில் அதனால் உண்டாகும் பயன் என்ன என்பதை புனித இஞ்ஞாசியார் கடவுளுடைய ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை புனித பிரான்சிஸ் சவேரியார் இடத்தில் அறிவிக்கின்ற பொழுது அதை கேட்டு மனம் மாறுகின்றார். மனமாறிய பிறகு அவர் தன்னுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்ளுகின்றார். அவரும் புனிதராக மாறுகின்றார். இறைவன் சொல்ல வருகின்ற ஒன்றே ஒன்று, நீங்கள் நீதிமான்களாக இருந்து தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறுக்கான தண்டனை அனுபவிப்பீர்கள். காரணம், நீங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் அவரை விட்டு விலகி செல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தீய வழிகளிலே தீயவர்களாக இருந்துவிட்டு பிறகு மனமாறுகின்ற பொழுது இறைவன் நீங்கள் மனமாறியதை குறித்தும் நீங்கள் செய்கின்ற நற்செயல்களை முன்னிட்டும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுவதற்கான காரணம், நீங்கள் இறைவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை அன்பையும் உணராமல் இருந்தபொழுதுதான் தவறு செய்தீர்கள் என்றும், பிறகு நீங்கள் செய்கின்ற நல்லதை முன்னிட்டு இறைவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்கின்றார் என்றும் நமக்கு தெளிவாக விளக்குகின்றார். எசாயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொல்லுகின்றார். 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகின்றார், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கடும் சிவப்பாக இருக்கின்றன, ஆனால் அவை உறைபனி போல வெண்மையாக மாறும் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து சொல்லுகின்றார், அவை இரத்தமாக சிவந்திருக்கின்றன, ஆனால் அவை வெண்பனி பஞ்சு போல மாறும் என்று குறிப்பிடுகின்றார்.
காரணம், நாம் இறைவனத்திலே நம்முடைய பாவங்களுக்காக என்று வருகின்ற பொழுது இறைவன் அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் மன்னிக்க தயாராக இருக்கின்றார். கடுஞ்சிவப்பானதாக இருந்தாலும் அல்லது இரத்த நிறத்திலே சிவப்பானதாக இருந்தாலும் இறைவன் அந்த பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போன்று இன்றைய திருப்பாடலை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்பர் என்று குறிப்பிடுகின்றார். நாம் நம்முடைய பாவங்களுக்காக என்று இறைவனத்தில் செல்லுகின்ற பொழுது இறைவன் நம்முடைய பாவங்களை முன்னிட்டு நம் பாவங்களை மனதில் கொண்டு நம்மை அவர் நடத்துவது கிடையாது. மாறாக, என் மகள் என்னிடத்தில் திரும்பி வந்துவிட்டால் அவருடைய பாவங்கள் கடும் சிவப்பானதாக இருந்தாலும் இரத்த நிறமாக இருந்தாலும் அவை எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன். எனக்கு தேவை எனது மகன் எனது மகள் என்னிடத்திலே வந்துவிட்டார், அது போதும் என்று இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கின்றார். நம்முடைய பாவங்களை அவர் மனதிலே கொண்டிருப்பது கிடையாது. பல நேரத்தில் நம்முடைய வாழ்விலே நாம் துன்பங்களையும் துயரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அடைய முடியாமல் இருப்பதற்கான காரணம் இந்த பாவங்கள் தான். ஏனெனில் இந்த பாவங்கள் நமக்கும் கடவுளுக்கும் இடையே மிகப்பெரிய பிளவை உண்டாக்கின்றன. இதை எசாயா இறைவாக்கினர் வழியாக சொல்லுகின்றார் இறைவன். 59வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகின்றார், உங்களுடைய தீச்செயல்களை உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன என்று குறிப்பிடுகின்றார். எனவே இந்த பிளவுதான் நமக்கு சாவை கொண்டு வருகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் வாழ்வானவர், வாழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாவத்தின் வழியாக நம் கடவுளை விட்டு விலகுகின்ற பொழுது அந்த வாழ்வை விட்டு நாம் விலகி வருகின்றோம். நமக்கும் வாழ்வுக்கும் இடையே மிகப்பெரிய பிளவானது உருவாக்கப்படுகின்றது. எனவே இந்த பிளவுதான் நம்மை வாழ்வை அடைய முடியாமல் சாவை எடுத்துக்கொள்ள வைக்கின்றதை தவிர கடவுள் நமக்கு சாவை தருவது கிடையாது. ஏனெனில் நாமே சாவை எடுத்துக்கொள்ளுகின்றோம். ஏனெனில் நமக்கும் கடவுளுக்கும் இடையே நம்முடைய தீச்செயலானது பெரிய பிளவை உண்டாக்கிவிட்டது. ஒரு மரத்தில் இருக்கின்ற கிளையானது எப்பொழுது அந்த மரத்திலிருந்து தகர்த்தெறியப்பட்டு அது வெட்டிவிடப்பட்டு தூக்கி எறியப்படுகின்றதோ அப்பொழுது அந்த கிளை வாடி அந்த கிளை அழிந்து விடுகின்றது. அதே போன்றுதான் மனிதனும் கடவுள் என்கின்ற அந்த வாழ்வை விட்டு தன்னுடைய தீச்செயலின் மூலமாக வெளியே வருகின்ற பொழுது அவனும் சாவை தேடிக்கொள்கிறான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், பாவிகளாகிய நீங்கள் யாரும் அழிந்து போக வேண்டும் என்பது எனது விருப்பம் அல்ல. மாறாக நான் உங்களுக்கு வாழ்வை தருகிறேன். உங்கள் பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று இறைவன் குறிப்பிடுகின்றார். ஆமீன்.